ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நான் ஒரு டேஸ்டியான டொமேட்டோ உப்புமா தான் பண்ணியிருந்தேன். அதை எப்படி செஞ்சேன்னு காட்டுறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளுடைய அடுப்பு அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, இதை தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு ட்ரை கடாயில் ஒரு 2.5 டம்ளர் ரவையை போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை. தொட்டு பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும், அந்த அளவுக்கு வந்தால் போதும். அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு இப்போ அகைன் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் லைட்டாக சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சிட்டு 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பையும் போட்டு பொரிய விட்டுட்டு நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் கீரி போட்டுட்டு ஒரு துண்டு இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி கொத்தமல்லி பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிட்டு இப்போ தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ உப்புமாக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி எடுக்கணும். இதுதான் இதனுடைய மெஷர்மெண்ட்டு. நான் 2 டம்ளர் ரவையை எடுத்திருந்தேன். அப்போ மொத்தமாக 5 டம்ளர் நான் அளந்து வச்சிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம தண்ணியை ஆட் பண்ணி ஒரு கொதி வர்றதுக்காக மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்துல நம்ம வறுத்து வச்சிருந்த ரவையை ஆட் பண்ணி லோ ஃப்ளேம்ல கட்டி இல்லாம நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு தண்ணி லைட்டா வத்தி வந்ததும் அதே லோ ஃப்ளேம்லயும் மூடி போட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 5 மினிட்ஸ் கழிச்சிட்டு வந்துட்டு கொத்தமல்லி தூவிட்டு கிளறி விட்டீங்க அப்படின்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான டொமேட்டோ உப்புமா ரெடி. இது வந்துட்டு தண்ணியை நீங்கள் கரெக்டான அளவு வச்சுருந்தீங்கன்னா குழஞ்சும் போகாது, வேறையாகவும் ஆகாது, அடி பிடிக்காமலும் அவ்வளோ சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.